அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி கிச்சன்ல மனம் வீச வீச தயாராக போறது ஒரு அற்புதமான மில்க் ரவா ஸ்வீட். இந்த ஸ்வீட் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, இதுல ஒரு பெரிய வரலாறே ஒளிஞ்சிருக்கு. ரவைக்கும் பாலுக்குமான அந்த பந்தம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? வாங்க பேசிக்கிட்டே சமைக்கலாம். ரவை, இத ஆங்கிலத்துல செமோலினான்னு சொல்றாங்க. இதோட பூர்வீகம் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் எத்தியோப்பியான்னு சொல்லப்படுது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கோதுமையை அரைச்சு அதுல இருக்கிற மெல்லிய துகள்களை எடுத்து உணவா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஊர்ல ரவை ஒரு ராஜ மரியாதைக்குரிய உணவு. குறிப்பா 18ஆம் நூற்றாண்டுகள்ல தென்னிந்திய விழாக்கள்ல ரவை இனிப்புகளுக்குன்னு தனி இடம் இருந்துச்சு. ஏன்னா இது சட்டுன்னு கெட்டுப் போகாது, அதே சமயம் சமைக்கிறதும் ரொம்ப சுலபம். இப்போ இந்த வறுத்த ரவையோட நம்ம பசுமையான பசும்பாலை சேர்க்கிறோம். பாலை மெதுவா ஊத்தி கிளறும்போது வர்ற அந்த வாசனை இருக்கே, அது தனி சுகம். உண்மையை சொல்லப்போனா பழைய காலத்துல பால்கோவா தான் இனிப்புகளோட ராஜாவா இருந்துச்சு. ஆனா அது செய்ய ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால சட்டுன்னு ஒரு விசேஷம்னா பால்கோவா சுவைய கொண்டு வர்றதுக்காக ரவையையும் பாலையும் ஒன்னா சேர்த்து இந்த ஸ்வீட்டை கண்டுபிடிச்சாங்க. ரவை அந்த பாலை முழுசா உறிஞ்சு அப்படியே வாயில வச்சதும் கரையிற அளவுக்கு பக்குவமா மாறும். தேவையான அளவு சர்க்கரை, மணத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள். முன்னாடியெல்லாம் ஏலக்காய் ஒரு பெரிய அந்தஸ்தோட அடையாளமா இருந்துச்சு. இந்த மில்க் ரவா ஸ்வீட்ல ஏலக்காய் சேரும்போது அது அந்த பால் மணத்தை இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். இதோ நம்ம மினி ஸ்வீட் அல்வா பதத்துக்கு அழகா வந்துருச்சு. பாரம்பரியமும் நவீனமும் கலந்த இந்த மில்க் ரவா ஸ்வீட் தயார். இந்த குட்டி உலகத்துல இந்த பெரிய ருசியை நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை பார்க்கறேன். நன்றி.